Hi friends, channel பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குமார். இது நம்ம சேனல்ல எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வாதி சாப் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து உங்களுக்கு மஸ்கட்ல இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம 1 மணி நேரம் 40 நிமிஷம் டைமிங்ல நம்ம வந்து இங்க சேர்ந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கட்ல இருந்து இங்க எப்படி வரதுங்கறத நம்ம பார்த்துட்டு மறுபடியும் இங்க வரலாம். நான் உங்களுக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லூலு எம்ஜி மால் சிக்னல்ல இருந்து லெஃப்ட் சைடு எடுத்துருக்கோம். எடுத்து இந்த அமிரத் மலையில் தான் போகிறோம். அப்படியே இந்த மலையில் போயிட்டே இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமிரத் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த சூர் அப்படின்னு போகிற அந்த ஏரியாவில் நம்ம போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டும் வச்சுருப்பாங்க. குரியாத் சூர் அப்படிங்கிற போர்டு இருக்கும். அந்த இதில் நம்ம ரைட் டர்ன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து நம்ம லெஃப்டில் போகணும். நீ அப்படியே இந்த ரோட்டில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு அங்கங்கே காமிக்கிறேன். இந்த ரோட்டில் என்ன காமிக்கிறதுன்னு தெரியல. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மலை அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளைனாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இடையில உங்களுக்கு காமிக்கிற லொக்கேஷன். அப்படி இல்லைன்னா நான் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. நம்ம 120 கிலோமீட்டர் நம்ம செட் பண்ணிட்டோம் க்ரூஸில். அப்படியே போயிட்டுருக்கோம். நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அந்த லொக்கேஷன் போய்ட்டு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக கடலில் போய் இறங்குற மாதிரியே இருக்கு. அங்கேருந்து அப்படியே சூர் ரோட்லேயே தான் வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு பீச்சு. இப்போ நம்ம ஏரியா இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாதி சாப்னு ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வாதி சாப் அப்படிங்கிற இடத்துல இந்த போர்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸிட் கொடுத்துருக்காங்க அல் சாப்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் எடுக்கணும். லெஃப்ட்டு மறுபடியும் இங்கே போர்டு பார்த்தீங்கன்னா வாதி சாப் 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. சூப்பரான ஒரு ஏரியா லொக்கேஷன். ஸோ இதுதான் லொக்கேஷன். நம்ம திரும்பிட்டோம். இப்போ இங்கே ஒருத்தர் ஹார்ன் அடிச்சு இந்த சைடு தான் பார்க்கிங்னு சொன்னார். ஸோ இந்த வாதி சாப்னு இந்த போர்டு இருக்கு இல்லைங்களா, இந்த போர்டில் நம்ம ரைட்டில் போனோம்னா அப்படியே பார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாகவே பீச் ஓரமாக தான் இருக்குது. நிறைய பேர் இங்கேயே வண்டி நிறுத்திட்டு இந்த பீச்லேயும் கொஞ்சம் விளையாண்டுருக்காங்க. நம்ம இப்போ இந்த வாதி சாப் ஏரியா போகிறதுனால இந்த பார்க்கிங் யார்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம்.
வந்தாச்சு, லொக்கேஷன் வந்தாச்சு. நிறைய கூட்டம் இருக்கிறது. எங்கேயாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபர்தர் எங்கே போகிறாங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே போட்டெல்லாம் இருக்குது. இந்த போட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் ஒரு 2 நிமிஷம் பயணிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்மளுடைய பயணம் தொடரும். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க போகலாம். வெல்கம் டு வாதி ஷாப். அழகாக ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பில்லரில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். ஒரு ஆளுக்கு ₹1 சொல்கிறாங்க. இது ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இந்த போட் சர்வீஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த சைடு ஒரு டென்ட் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம மறுபடியும் இந்த சைடு போக வேண்டியதாக இருக்கும். ரிட்டன் வரும்பொழுது மறுபடியும் அந்த இடத்துல வந்து நம்ம நின்றுட்டோம்னா நம்மளை பார்த்துட்டு இவங்க பிக்கப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம போட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஸோ ஐ திங்க் ஒரு போட்டில் ஒரு ஃபேமிலி நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு ஜஸ்ட்டு ஒரு ரோடு கிராசிங் மாதிரி தான். ஒரு நிமிஷம் கூட இல்லை ட்ராவலிங் டைமு. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அங்கே பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்பொழுது இந்த ஷெட் இருக்கிற ஏரியாவில் வந்து நின்ட்டோம்னா நம்ம நிற்கிறத பார்த்துச்சுன்னா உடனே ஆள் அனுப்பிடுவாங்க போட்டோருக்கு. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இங்கேருந்து மறுபடியும் நடந்து போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ஒரு ஐடியா இல்லை. போக போக நீங்களும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நடந்து போக வேண்டியதுதான். 400 அணி தான் வந்திருக்கோம். பாருங்கள், திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. மறுபடியும் யார் வீட்டு தோட்டத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல். பட் இதுதான் வழி போல் இருக்குது. நடந்து போய் கடைசியில் எங்கே போய் சேர போகிறாங்கிறது தான் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது.
எங்கே போய் சேர போகிறோம் தெரியலையே. நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இப்போ காலையில் கிளம்பி இங்கே மதியானம் சேர்கிற மாதிரி தான் இருந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆச்சு. இந்த இடத்துல ஒரு படி இருக்குது, கொஞ்சம் வசதியாக வந்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். எப்படி நண்பர்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கப்பா சரியான ஒரு இதாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்திருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு சரியான இடம் சொல்ல மாட்டேன், பட் நல்லா டீப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் சில லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளிச்சுட்ருக்காங்க. பட் நீங்கள் ஸ்விம்மிங்கில் வந்து ரொம்ப திறமையான ஆளுன்னா நீங்களும் இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் குதிச்சு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வர்றதுக்கு ஏரியா எதுவும் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காரு. பட் மேலே வர்றதுக்கான ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியல. பாருங்கள், இப்போ இப்படியே தான் இந்த வழியாக தான் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு. சூப்பர் டைவ். ஸோ இங்கே என்ன ஒரு நண்பர் டைவ் அடித்தார். கேட்டேன் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு, தாராளமானார். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சூப்பர். இந்த இடத்துல கொஞ்சம் நடக்கிறதுக்கு வசதியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்து போகணும். சில இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வாதி இருக்கும், ஒரு குளியில் போட்டு போகலாம், அந்த மாதிரி தான் வந்தோம். இங்கே பார்த்தா எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப மெதுவாகவே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு கீழே பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த சிம்பிளை வச்சு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இங்கே ஸ்விம் பண்ணக்கூடாது, நீச்சல் அடிக்காதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அருமையான இடம். ஸோ இந்த இடத்துல அவங்க நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி கல் மேலே ஏறி இந்த சைடு வர வேண்டியதாக இருக்கும். இங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. சூப்பராக இருக்கிறது, அருமை.
அருமையாக இருக்கிறது. நம்ம இன்னும் நடந்து போயிட்டே இருக்கோம். எங்கே போய் நிற்போன்னு தெரியல. நம்மளுக்கு முன்னாடி போனவங்க யாரையுமே காணோம். ட்ரிப் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் தண்ணி வந்துருக்கு, மேலே இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்காங்க கருப்பு கலரில். இந்த ஏரோ மார்க் பார்த்துட்டு மேலே போகலாம். இதோ வந்துட்டோம்னு போயிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம இப்படி ஒரு லொக்கேஷனுக்கு வந்துருக்கோம். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா மக்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருக்கோம். வாங்க எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நோட்டீஸ் போட்டிருக்காங்கன்னா, அந்த இதுக்கப்புறமும் வந்து ஒரு கேவ் அண்ட் வாட்டர் ஃபால் இருக்குது. அதை பார்க்க போகணுன்னா நம்ம வந்து ஸ்விம் பண்ணிட்டு தான் போகணும். இந்த வழியாக ஸ்விம் பண்ணிட்டு தான் போகணுன்னு போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூ மஸ்ட் பி அ குட் ஸ்விம்மர் பிகாஸ் வாட்டர் இஸ் டீப் அண்ட் ராக்ஸ் ஆர் ஸ்லிப்பரி. தேங்க்ஸ் ஃபார் என்ஜாய் யுவர் டைம்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்புறம் ரிட்டன் கிளம்பிடலாம் அந்த வழியாக. எல்லா மக்கள் இந்த ஃபஸ்ட் பூல்லே எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டெப்த்து கம்மிங்கிறதுனால கொஞ்சம் இங்கே இடத்துல நம்ம நிறுத்திக்கிறாங்க. எல்லோரும் ஃபேமிலியோடு வரவங்கலாம் கொஞ்சம் ஸ்லிப்பர் கொண்டு வந்துடுங்க, இல்லை வாட்டர் ஷூஸ் ஏதாவது கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நடந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஷூவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே இருந்து வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்லிப்பரோ இல்லை வாட்டர் ஷூவை கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாக வந்துருந்தோம்னா ஒரு 40 மினிட்ஸில் வந்திருக்கலாம். நம்ம அங்கே தான் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்ததாச்சே. அங்கேருந்து இதுலேயே ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே வரணும். இங்கெல்லாம் நல்லா டீப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன நீரோடை மாதிரி தான். மறுபடியும் நம்ம அங்கே போயிட்டு அங்கேயும் மறுபடியும் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கு ரைட் சைடு உள்ளே போனோம்னா அந்த கேவ் ப்ளஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஏரியாவுக்கு போகலை, பட் அந்த ஏரியாவோடைய ஃபோட்டோ எங்கேயாவது கிடச்சுன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அவங்களே இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவங்க நம்ம கூட பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம சேனல் பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஸோ பஷார், உமர் அண்ட் இலியாஸ். ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. வீக்கெண்டுங்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் இந்த கேமராவோட சுற்றுறதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க யூடியூபர்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களும் அந்த சேனலில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெல் எனிதிங் அபவுட் திஸ் பிளேஸ்? This place is cool, it's nice. You can come with your family, you come alone or with groups. But you have to be careful because there are some places are so deep. Yeah, and dangerous. Yes. You should learn to swim first. And Yes, then yes. come here. It's Yes. like for professionals, Exactly. but it's a good place anyway. So already some warning boards we saw while coming. Yeah. So there also they mentioned if you're not a professional swimmer, please don't come this area like that. They mentioned already. Okay. And subscribe the channel. Oh, thank make you. a like and Subscribe. that's Come on. Thank you very much. Thank you. Welcome. Okay. Okay. Bye. Bye. Hi. Bye. Okay.
இப்போ வாதிசாப்லேருந்து இப்போ நம்ம கிளம்புற டைம் வந்ததுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரும்பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி நல்ல ஷூ எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஸ்லிப்பர் இல்லைன்னா வாட்டர் ஷூ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பூலோலேயே நம்ம நின்றுட்டோம். ஸோ அடுத்த அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பூல்லேயே நம்ம நின்றுட்டோம். அது இல்லாமல் நீங்கள் அந்த கேவ் இந்த வாட்டர் ஃபால் ஏரியாவுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் ஷூ வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது இல்லாமல் நல்லா ஸ்விம் பண்ணுற ஆளுக்கு மட்டுமே அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா ஏரியா டீப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மலை இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதிலேயே மெதுவாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் கரெக்டாக தெரியல, நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும், ரொம்ப டேஞ்சரில் முடியும். அதனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். காலையில் 8 மணிக்கு மேலே ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் உங்கள் போட் ஷட்டில் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் யார் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு ரிட்டர்ன் போயிருங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மணி 3 ஆச்சு. நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கீழே போகிறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 40 minutes ஆகும். இப்போ நம்ம அந்த லொக்கேஷனில் போய் நின்றுட்டோம்னா நம்ம இன்றைக்கி ஆளுங்க நிற்கிறத பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் போட்மேன்ஸ் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் யாராவது வர்றதா இருந்தாலும் இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக சொல்லிட்டேன், அந்த போட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எதுவுமே கிடையாது. போட் பாயிண்ட் ஏரியாவில் தான் ஒரு சின்ன ஒரு ஷாப் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து போட் ஸ்டார்ட் பண்ணுற ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூமெல்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா அங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். காடும் மலை அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து யாராவது உணவு தண்ணியெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா கொண்டு வந்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் நடக்கிறீங்க, இப்போ அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுவீங்க, டீஹைட்ரேட் ஆகிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் உட்காந்து சாப்பிடுவீங்க, அப்புறம் தண்ணியில் விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாண்டாலே மறுபடியும் தண்ணி தான் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் போதுமான அளவு தண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்.
மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பை பாய். எக்ஸ்ப்ளோர் யுவர் டிசைர்.